சென்னை பூந்தமல்லியில் இருக்க அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழை நீரால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தாவி தாவி செல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? பள்ளி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? பூந்தமல்லியில் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பூந்தமல்லி, குன்றத்தூர், மாங்காடு, நசரத்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இங்கு பயின்று வருகிறார். நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் அதிக அளவில் தேங்கி செல்ல வழி இல்லாமல் தற்போது குளம் போல் காட்சியளித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்தின் முன்பு தேங்கியிருந்த மழைநீரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சில மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மேலும் அது மட்டுமின்றி ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களது வகுப்பறைகளுக்கு செல்வதற்கு அந்த தண்ணீர் தேங்கியில்லாத பகுதியாக பார்த்து தாவி தாவி நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்யும் மழையின் காரணமாக இந்த பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரானது தேங்கி இருப்பது வாடிக்கையாக ஒன்றாக இருந்து வந்தாலும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் இந்த பகுதியில் இருந்து மழைநீர் செல்வதற்கு உரிய மழைநீர் கால்வாய் அல்லது நிரந்தரமாக மின்மோட்டார் வைத்து மழைநீரை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து தற்போது இந்த பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரானது குளம்போல் தேங்கி உள்ள நிலையில் இங்கிருந்து மழைநீரை அகற்றுவதற்கான எந்தவித பணிகளும் இன்னும் நடக்கவில்லை என்பது இந்த பகுதி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வேதனையாக உள்ளது. தொடர்ந்து இங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் இந்த தேங்கியுள்ள மழைநீரிலிருந்து மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.